நிப்பாட்டுவாங்க. கோழி ஒரு 150 கோழி வளர்த்தேன். அதில் ஒரு 20 கோழி தான் மிச்சம் இருக்குது. ரெண்டாவது மாடு எல்லாம் வளர்த்தேன். கண்ணுக்குட்டி பூரா தண்ணியில் போயிட்டு. மூணாவது எவ்வளோ மாடு எவ்வளோ ஆடு? 6 மாடு வச்சுருந்தேன். அதில் அதுக்கு உண்டா 4 மாட்டுக்குள்ளே கண்ணுக்குட்டி தண்ணியில் போயிட்டு. 100 கட்டு 150 கட்டு வைக்க வச்சுருந்தேன். அதில் ஒரு கட்டு வைக்க கூட மிச்சம் இல்லை. பூரா தண்ணியில் போயிட்டு. ஏகப்பட்ட சேதம். அந்த பண்ணை பூரா வம்பா போச்சு. இனிமேல் சேகரிக்க ரொம்ப கஷ்டம். என்ன கவர்மெண்ட் என்ன தந்தா உண்டு, இல்லைன்னா நாங்கள் தான் கஷ்டப்பட்டு செய்யணும். அந்த மாதிரி செம்பரி ஆடு ஒரு 8-7 உருப்படி போயிட்டு. ஒரு செம்பரி ஆடு தான் பாக்கி. எனக்கு போய் சொல்ல நம்ம எவ்வளோ வலிண்ணே? எவ்வளோ வலி இது? இதெல்லாம் சேகரிந்தா ஒரு 5-6 லட்சம் ரூபா ஆகும். செய்தா இருந்தா கஷ்டப்பட்ட ஃபேமிலிலாம் விவசாயம் தான் பார்த்துட்டு கிடக்கும். ரெண்டாவது விதை முதல்ல ஒரு பை விதை சொல்ல போகிறா இருந்தால் 1450 ரூபா. 15 பை விதை பாயிருக்கோம். உழுதுலாம் போட்டிருக்கோம். குளத்துல தண்ணி கிடையாது. அந்த விதையும் இனிமேல் அழுகி வம்பாவுச்சு. என்னென்ன செய்ய போகிறீங்க? எப்படி இனிமேல் இருக்க கூலி வேலையை பார்த்து தான் வாழணும். கூலி வேலை கிடைச்சா உண்டு, இல்லையா பட்டினி நடக்க வேண்டும். வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாகிடுச்சு. குளிச்சு 3-4 நாள் ஆச்சு. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. வெளியே போறதுக்கு வழியே இல்லைல்ல. ஒண்ணு வாங்குறதுக்கு வழி இல்லை. அங்க வாய்க்காப்பாலம் உடஞ்சி போச்சு. இங்க ரயில்வே லைனுக்கு அங்க போக முடியல. அங்க போய் தண்டுவாளத்தை பாருங்க, பூரா புடுங்கி அவ்வளவு ஒரு தண்ணி. இந்த இடத்துல ஒரு 6 அடி தண்ணி வந்திருக்கு. இன்னும் வந்திருக்கு பாருங்க. இந்த போஸ்ட் முங்க வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு 53 வயசு ஆயிட்டு. இந்த 53 வயசுல இது வரைக்கும் நான் இப்படி வெள்ளம் பார்த்ததே கிடையாது. பாத்திரங்களே கிடையாது. சொன்ன மாதிரி பழங்க பாத்திரம் கூட கிடையாது. ஏதாவது செய்யணும்னா செய்யணும். நம்ம போட்டு சொல்ல. என் பேர் முத்துக்கருப்பன். நம்ம நிக்கிறது ஒரு பெரிய கம்மா மாதிரி தெரியலாம். அது கம்மா இல்லை, முழுக்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம். விவசாய நிலத்துக்கு நடுவில் ஊர் பத்தவாசல்ங்கிற ஊர். ஆழ்வார் திருநகரி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி இது. ஆழ்வார் திருநகரி ஊருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஊர் இது பத்தவாசல். வரக்கூடிய வழியெல்லாம் வெள்ளம். இந்த ஊருக்கான எந்த தொடர்பும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன சாலை இருக்கு. அந்த சாலை வழியா தான் அவங்களால ஆழ்வார் திருநகரி அணுக முடியும். அங்கேயும் பாலம் உடைஞ்சிருக்கு. இவங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 3 நாளா சாப்பாடு, கரண்ட் எதுவுமே கிடையாது. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு முழுக்க தண்ணி. இது எந்த காலம் வழியும், எப்ப இவங்களால இயல்புக்கு திரும்ப முடியும் அப்படிங்கறதெல்லாம் பதிலே இல்லாம நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போ இந்த பத்தவாசல் கிராமம் இருக்கு. பத்தவாசல் கிராமத்துக்குள்ளேயும் ஒரு 50 வீடுகள் இருக்கு. அங்கேயும் 200 மக்கள் வசிக்கிறாங்க. விவசாயம் தான் அவங்களுக்கு பிரதான தொழில். சுத்தி இருக்கு நிலம் முழுக்க பாருங்க. இவ்வளவு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கடல் மாறி விவசாய நிலம் மொத்தமும் தண்ணி. பக்கத்துல கூடிய வெள்ளூர் குளம் உடைஞ்சு அதுல கூடிய தண்ணி இங்க வருது. ஆறு இங்க இணை ஆறு தாமிரபரணி போகக்கூடிய இணை ஆற்றினுடைய தண்ணி பூரா அங்களுடைய கரை உடைஞ்சு தண்ணி பூரா அங்க வந்திருக்கு. இன்னமும் தண்ணி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய கண்மாய் அளவுக்கான ஆழங்கொண்ட அளவுக்கு தண்ணி முழுக்க நிக்குது. நம்மளால இறங்கி கடந்து போக முடியல. கிராம மக்கள்லாம் அவங்க என்ன வேதனையில இருக்காங்கன்றதெல்லாம் துயரம்ன்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப சின்னது. வாழ்க்கை மொத்தமா இழந்துட்டாங்க. உசுறு மட்டும்தான் இவங்ககிட்ட மிச்சமா இருக்கு. அப்படிங்கிற நிலைமையில இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த மக்கள்கிட்ட பேசணும் அவசியம். என்ன உங்க ஊரு எப்படி இருந்துச்சு? எவ்வளவு பேர் இருந்தீங்க? என்ன தொழில் பண்ணீங்க? எதெல்லாம் இழந்துருக்கீங்க? நாங்க ஃபுல்லா விவசாய நிலம் இருந்தாங்க. ஃபுல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்.
அங்கே இருக்கிற வயக்காடு இது குளம் ஃபுல்லாக உடஞ்சி எங்கள் குளத்தில் வந்து விழுந்து ஃபுல்லாக இதாகி போச்சு. நான் தெங்கோர குளத்தில் விழுந்து எல்லா குளமும் உடஞ்சி போச்சு. இப்போ வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ 4 நாளாக எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே யாருமே கொண்டு வந்து தரல. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஏதாவது கொஞ்சம் தந்து உதவுதாங்க. எங்கள் ஊர்லேயே ஒரு 4 வீடு போல் மேட்டில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே போய் தான் இருக்கோம். அவங்க வீட்டில் உள்ளதை வச்சு நாங்கள் சாப்பிட்டு சமாளிச்சுட்டு இருக்கோம். ஆனால் குடிநீர் கூட கிடையாது. கரண்ட் வசதி சரி ரைட்டு, இப்போ அந்த இதில் எதுவும் பண்ண முடியாது. குடி தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. சுற்றி எல்லா பக்கமும் சாப்பாடு பாடலாம் கொடுக்காங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் வழி இல்லாமல் இருக்கோம். நீங்க சொல்லுங்கண்ணே. கொஞ்சம் வாய்ப்பு பரவாயில்லண்ணே, சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு என்னெல்லாம் இழந்திருக்கீங்க? வீடே போயிட்ட ஒண்ணுமே இல்ல, துண்டு தவிர ஒண்ணும் கிடையாது. என்ன செய்வோம் மக்கள்? குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு பாத்ரூம் போக கூட வசதி கிடையாது. அந்த நிலைமை இருக்கும். நான் என்ன செய்வோம் சொல்லுங்க? சாப்பாடு எங்க இருக்குங்க பாருங்க. இதான் இந்த தண்ணி தான் குடிச்சு கிடக்கு. அந்த நிலைமை தான் இருக்கு. என்ன சொல்லுதியா? சொல்ல அவதான் போங்க. அது அவங்க வெறும் துண்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய மனுஷனுடைய, இவ்வளவு மக்களினுடைய, இந்த கிராமங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போச்சுன்னா முழுக்க அழிஞ்சிருச்சு. மீள முடியாத அளவுக்கான அழிவு. பேச முடியல நம்மளாலேயே. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எவ்வளவு தூரம் இழந்திருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல சார், ஒண்ணுமே. பிள்ளைகள் குட்டி எல்லாம் ஒரு சின்ன ஒரு 4 வீடு தான் மேட்டுல இருக்கு. அதுலதான் அவ்வளவு ஒரு குடும்ப ஆட்களையும் பிள்ளைகள் நேரத்துல ஒரு மாசம் நிற கருப்பணியா தண்ணிக்குள்ள தான் தூக்கி பிள்ளை மேட ரோட்லோடி போய் கையில தூக்கிட்டு போய் தான் கடத்தி எந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்கானு எங்களால கண்டுபிடிக்க முடியல. வயசான ஆட்கள் இழுத்துட்டு கிடக்கு, சாவுற ஆட்கள் தண்ணி குடுக்கறதுக்கு குடி தண்ணியில இதை தான் கோரி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவுக்கெல்லாம் நாங்க உட்கார்ந்துருக்கோம். பின்ன பாருங்க, நனைஞ்சு இந்த தண்ணியில வந்து நேத்து முழுக்கும் மழைக்களையும் பிள்ளைகளையும் குட்டியிலையும் சின்ன பிறந்து 40 நாள் அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போட்ல நேத்து கடத்தி செம்பூர்ல கல்யாண மண்டபத்துல அந்த குளத்தாங்கரையில போய் இருந்து காலையில அவ்வளவு பேரும் நான் தத்தளிச்சு வந்து நிக்கும். பிள்ளைங்களுக்கு என்ன குடிக்க? தண்ணி இல்ல குடிக்க. வரல. நீங்க தான் வந்திருக்கீங்க. இங்க பஞ்சாயத்துல இருந்து கூட எங்களை யாரும் வந்து கூட நாங்க கேட்க வரல. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படி கஞ்ச காய்ச்சி ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி ஊத்தி குடுத்து பிள்ளைகளை காப்பாத்திட்டு இருக்கோம். ஒரு மாடு ஆடு எல்லாமே தண்ணிக்குள்ள போயிட்டு, ஒரு மாடு கிடக்க அதுல பால் கறந்து பச்சை பிள்ளைங்களுக்கு குடுத்துக்கிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். உடுக்க மாத்த கூட துணி கிடையாது. யாருமே ஒத்துழைப்புக்கு கிடையாது. எல்லாமே அழிஞ்சு போயிட்டு. நான் முன்னேறணும், நீ முன்னேறணும் அப்படிங்கறதுக்காண்டி எல்லாருமே வெளியேறி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இருக்கவங்க யாருமே வந்து பாக்குறது இந்த எதுவுமே கிடையாது. கட்சிக்காரங்க வந்து நினைக்காங்கன்னா நம்மளுக்கு தேவைங்கிற கிட்டும் வந்து உதவுறாங்க, அவ்வளவுதான். மற்ற எதுவுமே கிடையாது. ஊர்ல இருந்திருக்காங்க வச்சிருக்காங்க, என் ஊர்ல தான் இருந்திருக்காங்க வச்சிருக்காங்க. அங்கேயுமே என்ன நினைக்காங்கன்னா ஜாதி பாகுபாடு வந்து பார்க்காங்க. நீ எனக்கு இவன் வேணும் இவன் வேண்டாம் அப்படின்னு என் குடும்பத்துக்காரதான் வேணும் வேண்டாங்கிறத பாக்குறாங்க. மற்ற எதுவுமே கிடையாதுண்ணே. இவங்க வந்து கஷ்டப்பட்டவங்க நம்மளால முடிஞ்சது செய்யணும் வைக்கிறோம், அவ்வளவுதான். மற்ற யாருமே அதை நினைக்கிறது கிடையாதுண்ணே. எனக்கு என்னன்னா என் குடும்பத்துக்காரன் எனக்கு தெரிஞ்சவன் வேணும் வைக்கிங்கிறதுக்காண்டி மட்டுமே உதவுறாங்க மட்டுமே. மற்ற எதுவுமே யாருமே உதவுறது கிடையாது. கட்சிக்காரங்க இருக்கிறாங்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைங்கிறதுக்காண்டி மட்டும் வந்து தண்ணிக்குள்ள இறங்கி வந்து மக்களை பாக்குறாங்க, அவ்வளவுதான். மற்ற எதுவுமே கிடையாது. இந்த ஏரியாவுக்கு யாருமே வந்தே கிடையாது. ஏன்னா மக்கள் எல்லாமே கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்க, ரொம்ப இது பண்றாங்க. யாருமே இது வரைக்கும் வந்து உதவுறது கிடையாது. நீங்களே மீடியாக்காரங்களே நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்களே தவிர உங்களை யாருமே வந்தது கிடையாது. உங்களை தவிர யாருமே வந்தது கிடையாது. புரியுதானே? யாருமே உங்க 2 பேர் தவிர யாருமே வந்து கிடையாதுண்ணே. இது வரைக்குமே இந்த போட்டோ இருக்கவங்களுக்காண்டி 800 பேர்களுக்காண்டி சாப்பாடு கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. செம்பூர்ல இருந்து வந்திருக்காங்க வச்சிருக்காங்க, யாருமே கிடையாது. எனக்கு செம்பூர் தான் இல்லைன்னு சொல்ல. செம்பூர்ல இருந்து 800 பேருக்காண்டி சாப்பாடு கொடுக்கணும் வைக்கிறாண்டி யாரும் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. போட்ல 4 போட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. யாருமே இது வரைக்காச்சும் அந்த 800 பேருக்காண்டி யாருமே 800 யாருமே தெரியல. அந்த ட்ரெயின்ல இருந்து 800 பேர் யாருமே தெரியல. இந்த மக்களுக்காண்டி மட்டும் ஒரு 40 பேர் கூட்டு வந்திருக்காங்க, ஊர்ல கொண்டு விட்டுருக்காங்க, அவ்வளவுதான் தெரியும். மற்ற இந்த 800 பேர் யாருக்கும் தெரியாது. என்னன்னா எல்லாம் கட்சிக்காண்டி நடக்கிறதுக்காண்டி இவ்வளவுக்காண்டி பண்றாங்க.
இவ்வளோ இருக்கு வைக்கி இந்த தண்ணி இந்த பாருங்க ஏன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த இவ்வளோ காட்டி தண்ணி போது வைக்கி நீங்களும் நிற்க தான் செய்தியா யார் வந்திருக்கா சொல்லுங்க உங்க 2 பேர் தருவ யாராவது வந்திருக்காவளா ஒண்ணுமே ஒருத்தர் கிடையாது என் ஊர் அங்க இருக்கு நான் வாழைக்குள்ள கூடி நடந்து வந்திருக்கேன் எதுக்கு கஷ்டப்படுதா வைக்காவ நம்ம செய்யணும் வைக்க நம்மளால முடிஞ்சது நான் அவ்வளோதானே என் ஊர்லேயுமே எல்லாருமே அப்படிதான் நினைக்கான் ஜாதி வேறுபாடு அப்படிதான் நினைக்கான் நமக்கு அது தேவையில்ல நம்மளால முடிஞ்ச செய்யணும் வைக்கணும் நம்ம மாமன் மச்சான் சித்தப்பன் இந்த மாதிரிங்கிறக்காண்டி நம்ம செய்யணும் வைக்கணும் அவ்வளவுக்காண்டி தான் நம்மளும் வந்திருக்கோம் வயக்குள்ள கூடி நடந்து வந்திருக்கோம் நம்மளால முடிஞ்ச செய்யணும் வைக்கணும்னு தான் இவ்வளோ காட்டி நடந்து வந்திருக்கோம் யாராவது வந்திருக்கானா ஒருத்தரும் கிடையாதுண்ணே நீங்க உங்க 2 பேர்த்தோட யாராவது வந்திருக்காவளா யாருமே கிடையாதுண்ணே நம்மளால முடிஞ்ச கஷ்டத்தை எல்லாரும் சொல்லலாம் சொல்ல என்ன நினைப்பாங்க சரி குடிச்சு பேசுதான் அவன் குடிக்காம பேசுதான் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளால முடிஞ்ச நம்மளால தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு மேலே உள்ள கஷ்டத்தை வந்து அந்த அரசியல்வாதிங்க புரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியம் ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளோ கஷ்டமா இருக்கு இப்படியெல்லாம் ஒரு கிராமம் இருக்குது இங்க இருக்கக்கூடிய வருவாய் அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இப்படி ஒரு கிராமம் இருக்கிறதும் அது இப்படி என்ன ஆச்சு அந்த கிராமத்துக்கு இன்னைக்கு 3 நாளைக்கு அப்புறமே இந்த கிராமத்தின் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குன்னா 3 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலையிலலாம் இந்த கிராமம் என்னவா இருந்திருக்கும்? ஆழ்வார் திருநகரின்ற ஒரு ஊரே இல்ல, ஏதோ மொத்தமா அந்த ஊரே அழிஞ்சு போன நிலைமையில இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க வார்த்தை சொல்றாங்க இது ஒரு அத்திப்பட்டி மாதிரி அழிஞ்சிருக்குன்றாங்க. இது ஒரு அத்திப்பட்டி மாதிரி இந்த கிராமம் அழிஞ்ச நிலைமையில இருந்திருக்குன்னு அந்த மக்கள் சொல்றாங்க. இந்த வார்த்தையினுடைய கோரத்தை வலிய நம்மளால உணர முடியுது. இத அரசு உணர்ந்திருக்கான்னு கேட்டா 100% இல்ல. ஏன்னா யாரும் இதுவரைக்கும் இவங்க வரல, இவங்களை பார்க்க வரல, எந்த அரசியல்வாதியும் வரல, இவங்ககிட்ட ஓட்டு கேட்டு போன எந்த அரசியல்வாதி இதுவரைக்கும் வரலன்னு சொல்றாங்க. எந்த அதிகாரிகளும் அலுவலர்களும் இதுவரைக்கும் வரலங்கிறாங்க. படகுகள்லயோ ஹெலிகாப்டர்லயோ ஒரு துண்டு உணவுப் பொருளும் வரலங்கிறாங்க. எவ்வளவு துயரம் அதெல்லாம்! இவ்வளவு தண்ணி, கம்மா மாதிரி தண்ணி, இத்தனை 1000 ஏக்கர் முழுக்க தண்ணி நிக்குது, குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்கிறாங்க. இந்த தண்ணியில தான் ஆடு மாடு கோழி எல்லாம் இறந்து வருது, மனித நரகெல்லாம் வருது. நாங்க பார்த்தோம். இவ்வளவு கழிவோட வர தண்ணிய குடிக்க வேண்டிய எவ்வளவு துரதிருஷ்டவசமான வாழ்க்கை இது அவங்களுக்கு, எவ்வளவு துயர் மிகுந்த வாழ்க்கை இது. நமக்கும் இவ்வளவு நேரம் பேசுறோம், ஊடகங்களோட யாரும் வரலைங்கிறாங்க. நம்ம வந்துட்டு இவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். பேசும்போது நமக்கும் இவ்வளவு தூரம் தொண்டை வறண்டு போகுது. குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, நமக்கும் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. வர வழியில எங்கேயோ இந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிற இடத்துங்கள்ல எதையோ வாங்கி சாப்பிட்டு தான் நம்மளும் இந்த மாதிரி கிராமங்களை அணுக வர்றோம். யாரும் இது வரைக்கும் வரல, எந்த ஊடகங்கள் வரல, எந்த அரசு வரல, அரசியல்வாதிகள் வரல, யாரும் வரல, பேரிடர் மீட்பு படை வரல, காவல் வரல, யாருமே வரல. இனி வரணும், இனி வந்தாகணும். ஏன்னா இந்த மக்களினுடைய வாழ்க்கை நீங்க எவ்வளவு துயர் மிகுந்த வார்த்தையிலையும் அடக்கிட முடியாது. அவ்வளவு கொடுமையான வாழ்க்கை. அரசு உடனே வரணும். இப்படி ஒரு கிராமம் இருக்கத கொஞ்சம் நினைவுல வச்சுக்கணும். அவங்க உடனே வந்து இவங்களை கவனிக்கணும், இவங்களுக்கான உணவு கொடுக்கணும். இவங்களுக்கு ஏதாவது இங்க குழந்தைங்க கர்ப்பிணிகள்லாம் தவிக்கிறாங்க, அவங்கள மீட்கணும், அவங்களுக்கான சுகாதாரம் கொடுக்கணும், பாதுகாப்பா வைக்கணும். இவங்களுடைய விவசாய கூலி நிலங்கள் முழுக்க இழந்திருக்கு, இவங்களுடைய விவசாய நிலங்கள் முழுக்க இழந்திருக்கு. அந்த நிலங்கள் எல்லாம் இழப்பீடு கணக்கிடப்படணும். கணக்கிடப்பட்டு இவங்களுக்கான உரிய இழப்பீடு தரணும். சொற்பமா 1000 5000 இழப்பீடெல்லாம் இந்த மக்களினுடைய இழப்புக்கு ஈடாகாது. எனவே இவங்களுக்கு முழுமையா உரிய இழப்பீடு எவ்வளவு இருக்கோ தனித்தனியாக அவரவர் இழப்புக்கு ஏற்ற வகையில் இழப்பீடு அரசாங்கம் தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த மக்கள் முன் வச்சிருக்காங்க. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி.